எப்படி தேவன் சிறையிருப்பை திருப்புகிறார், சிறையிருப்பு திருப்பப்படும் போது உண்டாகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நாம கொஞ்சம் தியானிச்சு நாம நேரில் அதனால கொஞ்சம் சுருக்கமா சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. எப்படி தேவன் சிறையிருப்பை திருப்புகிறாராம்? 85வது சங்கீதம் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 85:1. கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம், கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். சிறையிருப்பு மாறணும்னா தேவ பிரியம் வேணும், பிரியம் வைக்கணும். தேவன் பிரியம் வைக்கிறார். அப்ப எப்பொழுது தேவன் பிரியம் வைக்கல அப்படின்னா சங்கீதத்திலும் எபிரேயரிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இருதய கடினம் தேவனுக்கு கோபத்தை கொடுக்குது. உடனே தேவன் என்ன சொல்லுகிறார்? இவர்கள் எந்த பிள்ளைகள்? கோபாக்கினையின் பிள்ளைகள் என்றும். அது மாத்திரமல்ல, அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று கர்த்தர் எப்படி ஆணையிட்டார்? கோபத்திலே ஆணையிட்டேன், கோபத்தில். இப்ப தேவன் என் சிறையிருப்பை மாற்றணும்னா கர்த்தர் என் மேல் பிரியம் வைக்கணும். கர்த்தர் நேசிக்கிற, அவருடைய நேசம் மாறாது. ஆனால் அந்த பிரியம் என்மேல், அதை நான் அனுபவிக்க கூடாதபடிக்கு என்னுடைய இருதய கடினம், என்னுடைய செயல்கள், இதனால தானே சிதேக்கியா ராஜா கிட்ட எத்தனை முறை இந்த எரேமியாவை கொட்டேன். மனசு வைக்கலையே, கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கலையே. எவ்வளவு பெரிய சிறை இருப்பு தெரியுமா? அதுதான் பாபிலோனின் சிறையிருப்பு. எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? அதன் பிறகு தானியேல் போன்றவர்கள் எழும்பி தேவ சமூகத்தில் போராடினது நிமித்தமாக, ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தர் பெரிய தரியு நாட்களிலே பெரிய ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிட்டார். இந்த சிறையிருப்பில் அகப்பட்டா அதுக்கப்புறம் ரொம்ப கடினம். சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். தேவன் பிரியம் வைக்கணும், தேவன் பிரியம் வைக்கணும். எப்ராஹிம் தன் இளவயதின், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே என்று தன் இளவயதின் நிந்தையை சுமந்து வருகிறதை, அவன் சொல்லுகிறதை நிச்சயமாக கேட்டேன். எவன் ஒருவன் தன் பிள்ளைகளை உணர்ந்து மனம் வருந்தி தேவனிடத்தில், ஐயோ ஆண்டவரே நான் இப்படி பண்ணிட்டேனே என்று சொல்லுகிறானோ, வெரி நெக்ஸ்ட் வெர்ஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா. எனக்கு தேவன் இதை தான் பார்த்துட்டு இருக்கிறார். நான் இன்னும் என் இருதயத்தை கடினப்படுத்தி தள்ளி தள்ளி போவேன் என்றால் சிறை இருப்பின் கட்டுகள் பெருகதான் செய்யுமே தவிர குறையாது. அந்த இளையகுமாரன் மனம் வருந்தி தன் தகப்பனிடத்தில் திரும்பின போது அந்த சிறையிருப்பின் வஸ்திரங்கள் மாற்றப்படுகிறது. சுத்தமான புதிய வஸ்திரம் அவனுக்காய் கொடுக்கப்படுகிறது. அவன் வீட்டுக்குள்ளே கொண்டு போகப்படுகிறான். சிறையிருப்பு நம்ம சும்மா ஜோம் பண்றோம், எடுக்கிறோம், எல்லாம் ரைட். சிறையிருப்புக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும். முதல்ல காரணம் என்ன? யோசேப்பு நாட்களில் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அன்னைக்கு சிறைபிடிக்க முடியாத பார்வோன் இன்னைக்கு இவ்வளவு ஜனம் பெருத்திருந்தும் ஏன் சிறைபிடிக்கிறாங்கன்னா, அன்று யோசேப்பு நாட்களில் இருந்தவர்கள் தேவனை அறிந்திருந்தார்கள். இந்த ஜனங்கள் தேவனை அறிகிற அறிவை விட்டு விட்டார்கள். ஓசியா 14வது அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ அக்கிரமத்தினால் விழுந்தாய். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி தேவரே எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை. அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை. நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம். எங்கள் கைகளின் கிரியையை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்களை என்ன நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, தங்கள் கிரியை, தங்கள் பலத்தை, தங்கள் பணத்தை, ஏன்னா வசதி வந்துட்டுல நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சிறையிருப்பு வந்த போதுதான் தெரிந்தது, இல்லை இதெல்லாம் ஒன்றுக்குமே உதவாது. இனி நாங்கள் எங்கள் கைகளின் கிரியை பார்த்து எங்கள் தேவர்கள் என்று சொல்ல மாட்டோம். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார் 4வது வசனத்துல, நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிட்டு. நீ கர்த்தரிடத்துல திரும்ப. இன்னைக்கு கர்த்தர் இந்த செயலை செய்ய போகிறார். கோபம் விலகுது, பிரியம் உண்டாகுது. கோபம் விலகுது, பிரியம் உண்டாகுது. உபாகம் 30வது அதிகாரத்தில் அதுதான் சொல்லி, அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 30வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து. 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கே திரும்பி உனக்கு கற்பிக்கப்பட்டது எல்லாம் நீ உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி.
நான் இப்படிதான் இருப்பேன், நான் இதே பாவம் செஞ்சுட்டு இருப்பேன், வசனத்தை கேட்க மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், சர்ச்சுக்கு வர மாட்டேன், நான் அப்படியே தான் இருப்பேன். என் சிறையிருப்பை திருப்பணும்னா சிறையிருப்பு கூடும். ஆமென். சரி, நான் அகப்பட்டுட்டேன். சிம்சோனுக்கு எவ்வளவு வார்னிங் கொடுக்கப்பட்டது, அதுக்கப்புறம் மீறி போய் அகப்பட்டுட்டான். ஆனா அகப்பட்ட பிறகும் அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு விடுதலை கொடுக்கிறார். ஆண்டவர், இது ஒரு விஷயம், ஒரு விஷயம் கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். மனாசே கர்த்தருடைய வார்த்தைகளை கவனியாதே போனான் என்று 2 நாளாகமம் 33வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமம் 33 10 11 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆகையால் கர்த்தர் அசீரிய ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முச்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். அடுத்த வார்த்தை, இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு, அவன் சிறையிருப்பில் இருக்கிறவன் ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பார். உண்மையிலே இந்த மனாசே ஜெபத்தெல்லாம் கேட்கவே கூடாது, அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறான். இந்த மனாசே எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் எக்ஸ்ட்ரா ஒரு 15 வருஷம் கொடுப்பார்ல, அதுல பிறந்தவன். ஆண்டவர் சம்பத்தை சேர்க்கும் நாளில் சேர்ப்பார், விட்டுறணும். நம்ம சண்டை போட்டு அப்பவே அந்த எசேக்கியா போயிருந்தாருன்னு இந்த பிரச்சனை. இந்த மனாசேயினாலேயே யூதா கோத்திரம் முழுவதையும் கர்த்தர் தள்ளினார் என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. மனாசே நிமித்தம் யூதா கோத்திரத்தை கர்த்தர் தள்ளினாராம். இப்படிப்பட்டவன் சிறையிருப்பிலிருந்து தன்னை தாழ்த்தி கெஞ்சின போது வேதம் சொல்லுகிறது, அவன் கெஞ்சிதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு, நான் சிறையிருப்பிலிருந்து வெளியே வர என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் தாழ்த்தி மனதில் சிந்திக்கணும். நம்ம எல்லாம் அடுத்தவங்களை இப்படி காட்டுறதை விட்டுட்டு, என்கிட்ட என்ன குறை இருக்காண்டவரே, என்கிட்ட நான் ஏன் இந்த சிறையிருப்பில் இருக்கிறேன்? தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேல் தன் பாவங்களையும் தன் ஜனத்தின் பாவத்தை அறிக்கையிட்டான். தானியேல்ட்ட என்னங்க, எதிரிகளுக்கு கூட அவன் குறைய கண்டுபிடிக்க முடியல. ஆனாலும் தானியேல் தேவனுக்கு முன்பாக சாம்பல்ல உட்கார்ந்து நாங்க எங்க நீதியை நம்பி கேட்கல, உங்க இரக்கத்தை நம்பி கேட்கிறேன். அந்த கெஞ்சுதலுக்கு கர்த்தர் இறங்கி தூதனை அனுப்பும் போது என்ன சொல்லுகிற தெரியுமா? எனக்கு பிரியமான புருஷனான தானியேலே, நம்முடைய இருதய கடினம் தேவ பிரியத்தை அனுபவிக்க விடாது. நம்ம தாழ்த்தும் போது தாழ்மையுள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். அந்த கிருபை தான் என்ன தெரியுமா? எந்த சிறையிருப்பா இருந்தாலும் அதிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். ஒரு மனாசே வெளியே கொண்டு வந்த ஆண்டவருக்கு அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கிற உங்களையும் என்னை வெளியே கொண்டு வர முடியாதோ? கர்த்தர் சொல்லுகிறார், நான் மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். நம்முடைய வாழ்க்கையை பாருங்க, எவ்வளவு நாள் தான் அந்த கட்டு இருக்கும்? எவ்வளவு நாள் தான்? சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவாராக. சிறை